படம் நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? நான் எக்ஸ்பெக்டேஷன் பெருசா வச்சு வரமாட்டேன். படம் வந்து புதுச்சா நல்லா இருந்ததா, வைபா இருந்தா பார்த்து லோகேஷ் போனது. கனகராஜ் மூவினா நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல தான் மூவி வந்தோம். எங்களுக்கு வந்து மூவி பிடிச்சிருந்துச்சு. படத்துல ரஜினி சாரோடைய ஓப்பனிங் சீன் எப்படி இருந்தது? இன்ட்ரோடக்ஷன் எப்பவும் போல நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, அந்த மாசா டைட்டில் கார்டா இருக்கட்டும், அப்புறம் ஒரு என்ட்ரி சீனும் எல்லாமே செம்மையா இருந்தது. இது வந்து ரஜினி சாரோட 50வது வருஷம். 50வது வருஷத்துல கூலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு படங்கள் பார்த்திருக்கோம். இந்த படம் எப்படி மேம்? பக்கா ட்ரீட்டா? வைப் நல்லா கண்டிப்பா ஆமா, நல்லா இருந்தது. நிறைய பேர் இந்த படத்தை வந்து லியோ படத்தோட கம்பேர் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்றாங்க. அது மற்ற மூவிஸோட கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த மூவி வந்து தனி மூவியா பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். இந்த படத்துல வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க. நாகேந்திரா எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்துல யாரோட ஸ்டார் காஸ்டிங் லாஸ்டா? அது எல்லாருக்குமே ஈக்குவல் இதுவா இருந்தது. ஒருத்தங்களுக்கும் கம்மியா டைம் வந்தாலுமே அவங்களோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு நிறைய டைம் இந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒருத்தங்களும் அவங்களோட இதை வந்து நல்லா பண்ணாங்க. 33 இயர்ஸ்க்கு அப்புறம் சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் ஒரே படத்துல ஒரே ஸ்கிரீன்ல பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ருதி ஹாசன் பண்ணிருக்காங்க. எப்படி? அது தெரியும், அந்த காம்போ நமக்கே தெரியும், அது நல்லா இருந்தது. அது 3 பேரும் பார்க்க நல்லா இருந்தாங்க ஸ்க்ரீன்ல. பொதுவாகவே அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி படம்னாலே இறங்கி மியூசிக் பண்ணுவாங்க. இந்த படம் மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் வைபா இருந்துச்சு. மோனிகா சாங் என்ன படத்தை பார்த்து ரெண்டு சாங் அது கேட்கவா வேணும். மோனிகா சாங் வந்து நம்ம இங்க கேட்கும் போதே நல்லா இருந்தது. தியேட்டர்ல வந்து இன்னும் வைபா நல்லா இருந்தது சாங். ஸோ நெகட்டிவிட்டி ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை வந்து டிபெண்டாக இருக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா நம்ம வந்து பார்க்கறது தான். அது வந்து அவங்க ஒப்பீனியன். எங்களுக்கு வந்து மூவி பிடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம், ரஜினி சாருக்காக பார்க்கலாம். அனிருத் செம்மையா பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மூவி ஸ்டோரியில் கொஞ்சம் லாக் அடிக்குது. எக்ஸ்பெக்டேஷன் கேத்த இல்லை, அவ்வளோதான். இல்லை ரொம்ப ஹைப் பண்ணாங்க, என்னோ செம்மையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா. பட் ஓகே, நார்மலாக ரஜினிக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. இல்லை பாசிட்டிவ் லைக் ரெண்டுமே இருக்கு. பட் ஒன் டைம் பார்க்க வரீங்கன்னா லைக் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா மூவி தான், என்ஜாய் பண்ணலாம். ஆமா, அது எல்லாருக்குமே நான் கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப லாக் அடிக்கல. பட் மூவி ஸ்டோரியில லாக் இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கும். பட் ஒன் டைம் நல்லா பார்க்கலாம். பாசிட்டிவ்னா மியூசிக் செமையா இருந்துச்சு, அந்த எனர்ஜி இருந்தது. நெகட்டிவ் வந்து ரொம்ப லாக் ஆச்சு. லைக் சடனா புரியவே இல்லை ஏன் இது வருது அது வருதுன்னு. பட் ரொம்ப லாக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் டே தேர்ட் ஷோவே நான் போயிட்டேன். ஆனால் செகண்ட் டைம் பார்க்குறேன். செகண்ட் டைம் பார்த்து எனக்கு போர் அடிக்கல. நிறைய பேர் என்னமோ சொல்கிறாங்க இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா, ஒரு மாதிரி லேக் ஆகுது அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. 2வது தடவை பார்க்குறேன், ரொம்பவே நல்லா இருக்குது. லோக்கியை பற்றி சொல்லவே வேணாம். அவர் எடுத்த படம்னாலே நல்லா தான் இருக்குன்றது ஒரு அபிப்பிராயம் எனக்கு. இதில் தலைவர் எதுவுமே சொல்லவே வேணாம், வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. செம்மையாக இருக்குது படம். லியோ வச்சு கம்பேர் பண்றாங்க. ஆனா லியோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தோட லியோவே பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு லாக் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்கு படம், வேற லெவல்ல இருக்கு. சொல்லவே வேணாம், பிரிச்சுட்டாரு. வேற லெவல்ல இருந்துச்சு படம். அனியண்ணா சொல்லவே வேணாம், பிச்சுட்டாரு. பாட்டு எல்லாமே அந்தந்த இதுக்கு வைப் நல்லாவே இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2வது தடவை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வேற லெவல். நான் பிடிச்சிட்டாரு. ஆப்வியஸ்லி தலைவர் படம் ஒரு செம்ம ட்ரீட்டாக தான் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபார் மீ என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வந்து மேபி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கலாம். நான் வந்து அப்படிலாம் இல்லை, நார்மலாக தலைவருங்க. இந்த மனுஷன் வந்து இந்த வயசுல இவ்வளோ செம்மையா நடிக்கிறதே எல்லாம் கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கு. சொல்லவா வேணும், அவர் என்ன நடந்தாலே ஒரு ஸ்டைல் தான். பட் செம்ம கெத்தா மாசா சூப்பரா இருந்துச்சு, நல்லா என்ஜாய். புரியல இந்த வயசுல வந்து ஒரு சண்டை போடுறதே பெரிய விஷயம். அதை நம்ம நின்ற இடத்துல நடந்துல நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு சுத்தமா ரைட்ஸே இல்லை. ஸோ அவர் ஸ்டைலு, அவர் நடிக்கிற ஆட்டிடியூட் எல்லாமே மாஸ். ஏன் முதல்ல கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. ஒருத்தர் ஒரு விதத்துல எடுத்திருப்பாங்க. நம்ம அதை வந்து என்ன நம்ம வித்தியாசமா டைரக்டர் எடுத்தாலும் நம்ம நார்மலா அது என்டர்டைன்மெண்டா தான் பார்க்கணும், தவிர பர்சனலா எடுத்துக்கிட்டுலாம் பண்ண தேவையில்லை. நிறைய பெரிய நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க இல்லையா?
ஸோ கம்பேர் பண்ணும்போது யாரோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு? நான் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. பட் என்னோட இதுலேருந்து நான் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. எக்ஸ்பிரஷனும் சூப்பர், படம் தரமா இருக்கு, எல்லாரும் family நல்லா பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் ரத்த தெரிய சீன்லாம் அதிகமா இருக்கு, நல்லா பார்க்க கொஞ்சம் நல்லா தெரியல. Opening scene ல எப்படி இருக்கு? பக்காவா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. படத்துல வந்து நிறைய நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க. ஆமா, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. தெலுங்கு நடிகர், கேரளா நடிகர் எல்லாமே நல்லா சூப்பர், படம் சூப்பர் சூப்பரா பக்காவா மியூசிக்ல இருக்கு. சூப்பரா இருக்கு, தரமா இருக்கு, எல்லாருமே இப்போ பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. குடும்பமா பேசுனா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா படம் சூப்பருங்க, தலைவர் செம்மையா மாசா இருக்காரு. மேம் இருங்க, கேள்வி கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே போறீங்க. இருங்க மேம், ஒரு நிமிஷம் இருங்க. தலைவர் மாசா சூப்பரா இருக்காரு, ஓகே. வேட்டையனுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவரோட 50வது வருஷம் இந்த படம். பக்கா ட்ரீட்டா இருக்கா? செம்மையா இருக்குங்க படம். நீங்க கிட்ட இருந்தா தான் மேம் எனக்கு காரியா கேட்க. படம் சூப்பரா இருக்குங்க. அப்படிலாம் இல்ல, ரஜினி என்ஜாய் பண்ணி பாக்குறவங்க நல்லா பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த படத்துல என்ன இருக்கு? எனக்கு எல்லாரோட ரோலுமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாரோட ரோலும் ஈக்குவலா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அனிருத் மியூசிக்ல இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பிஜிஎம்லாம் தரமா இருந்துச்சு. எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. நிறைய ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொதப்பிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் சூப்பராக பக்காவாக இருந்துச்சு. Thank you. மியூசிக்ல இருக்கு. வேற மாதிரி இருந்துச்சு. என்ட்ரி எப்படி இருந்துச்சு? எல்லாத்துமே மாஸாக இருந்துச்சு. ஓவரால் படம் சூப்பர். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் எதுவுமே நம்ப வேண்டாம். படம் செம்மையா இருந்துச்சு. ரிவ்யூ சொல்றாங்க. படம் நல்லா இருக்கு. செகண்ட் டைம் வந்து பார்க்குறேன். ப்ரோ, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்துருக்கீங்க. ஆனா இப்போ செகண்ட் டைம் வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவா வந்து ஸ்ப்ரெட் நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. லியோட கம்பேர் பண்ணி. ப்ரோ லியோ எனி டைம் பெட்டர் தான் ப்ரோ. பட் தலைவருக்காக தான் வந்து பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. படத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ளஸ் அண்ட் மைனஸ்? மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது எதுவும் பண்ண முடியாது. ப்ளஸ் பாசிட்டிவ்னா தலைவர் தான். நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. இவர் நாகார்ஜுனா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ப்ளஸ் தான் ப்ரோ. சத்யராஜ்க்கு இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம், அமீர் கானும் நல்லா காட்டியிருக்கலாம். அவங்க இன்னும் காட்டாமல் கேமியோன்னு சொல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம். ஸ்ருதி ஹாசனோட ரோல் நல்ல ரோல் தான், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருந்துச்சுண்ணா. பெஸ்ட். எக்ஸ்பெக்டே பண்ணாம வந்தாதான் மூவி நல்லா இருக்கும், இல்லைன்னா டிசப்பாயிண்ட் ஆவாங்க. பட் டிசப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கு எதுவும் இல்லை. இட் இஸ் வெரி நைஸ். என்ட்ரி செம்மையா இருந்துச்சுண்ணா. அதில் என்ன இருக்கு? எல்லா படத்துக்குமே ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடும். நான் அது எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? இது நான் என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் ஃபேன் ஆனா நீங்க சொல்ல எதுவுமே அனிருத் மியூசிக் செம்மையா இருந்துச்சுண்ணா. ஆல்வேஸ் நைஸ். கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக எல்லாருமே ஹேஸ் பின் ஷோன். ஸோ கிடையவே கிடையாது. ஸோ சூப்பர் ஸ்டாரோட பழைய பாஸ்ட் சீன்ஸ்லாம் காமிச்சிட்டு அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு.